Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.26 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ் வந்து ஃபேக்டரைஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 27x³ + 125y³. இப்போ இந்த இதில் நான் இந்த கொடுத்துருக்க நம்பர் 27 அதுக்கப்புறம் 125 அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய x³ y³ ஹோல் க்யூபாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா 27 நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் க்யூபுக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம்னா 3x to the ஹோல் க்யூப் கிடைக்கும். ஏன்னா 3x க்யூப் பண்ணோம்னா நம்மளுக்கு 27 கிடைக்கும். ஏன்னா 3 × 3 9, 9 × 3 வந்து 27. அப்படின்னா 3x க்யூப் பண்ணால் எனக்கு 27 கிடைக்கும். x க்யூப் பண்ணால் x³ வந்து கிடச்சிச்சு. அடுத்து 125 இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்யூபில் எழுதணும். அப்படின்னா 5y to the ஹோல் க்யூப்னுட்டு எனக்கு கிடைக்கும். ஏன்னா 5 க்யூப் பண்ணால் வந்து 125. அடுத்து ஒய்யை க்யூப் பண்ணோம்னா y³ வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இங்கே இதை ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன், இதை பின்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா a³ + b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இல்லை ஏவோட வேல்யூ என்னென்னா 3x, பியோட வேல்யூ என்னென்னா 5yன்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது பார்க்க எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a³ + b³ ஃபார்மேட்டில் இருக்குது. ஐடென்டிட்டி வந்து என்னென்னா a + b × a² - ab + b² தான் ஐடென்டிட்டி. அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கு பதிலாக 3xையும் பிக்கு பதிலாக 5yையும் இந்த ஃபார்முலா அதாவது ஐடென்டிட்டியில் ரீப்ளேஸ் பண்ணோம். அப்படின்னா 3x + 5y × 3 a² கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3x வந்து ஸ்கொயர் பண்ணால் அதுக்கு முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். 3x to the ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ 5y ப்ளஸ் பியை ஸ்கொயர் பண்ணால் அப்படின்னா 5y to the ஹோல் ஸ்கொயர். இந்த 3x + 5yயை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ 3x ஸ்கொயர் பண்ணனா 9, அடுத்து x ஸ்கொயர் பண்ணனா x² மைனஸ் 3 × 5 வந்து 15, x × y வந்து xy ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணனா 25, அடுத்து y ஸ்கொயர் பண்ணனா y². அப்போ நான் 27x³ + 125y³ ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 3x + 5y × 9x² - 15xy + 25y² வந்து கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் 216m³ - 343n³ வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் அதாவது 126ஐயும் 343ஐயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்யூபுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேரியபிளில் வந்து க்யூபில் இருக்குது. அதனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் க்யூபுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே 126 வந்து க்யூபில் எப்போ வரும்னா 6 அப்போ வரும். அப்படின்னா 6m to the ஹோல் க்யூப்னு கிடைக்கும். ஏன்னா 6ஐ க்யூப் பண்ணோம்னா 126 கிடைக்கும். 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36, 36ஓட 6ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா 216 கிடைக்கும். மைனஸ் 343 வந்து எப்போ வரும்னா 7ஐ க்யூப் பண்ணுறப்போ வரும். அப்படின்னா 7n to the ஹோல் க்யூப். அப்படின்னா 7ஐ க்யூப் பண்ணோம்னா 343, n க்யூப் பண்ணோம்னா n³. இப்போ ஏக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுனா 6m ரீப்ளேஸ் ஆகிருக்கு, பிக்கு பதிலாக 7n ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்படின்னா a = 6m கன்சிடர் பண்ணியிருக்கோம், b = 7n கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஐடென்டிட்டி ஃபார்முலா வந்து என்னென்னா a - b × a² + ab + b² தான் ஐடென்டிட்டியோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏபியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏவோட வேல்யூ 6m, பியோட வேல்யூ 7n. அதே தான் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6m to the ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6m × 7n ப்ளஸ் 7n to the ஹோல் ஸ்கொயர். இந்த இதில் நான் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணல. 6m - 7n அப்படியே எழுதிட்டேன். இப்போ 6 ஸ்கொயர் பண்ணனா 36, m ஸ்கொயர் பண்ணனா m² ப்ளஸ் 6 7s are 42, m × n வந்து mn ப்ளஸ் 7² வந்து 49, n ஸ்கொயர் பண்ணனா n² வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 × x⁴ - 16xy³ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 216 ரெண்டுமே வந்து 2 டேபிளில் வந்து எனக்கு வரும். அதனால் 2 டேபிளில் வர்றதுனால ஒரு 2வை வெளில காமனாக எடுத்துடுறேன். 2வை காமனாக எடுத்துட்டேன்னா x⁴ வந்து கிடைக்கும் மைனஸ் 16 வந்து 2 டேபிளில் எப்போ வரும்னா 8 டைம்ஸில் வந்து வரும். அதனால் 8xy³. இப்போ வேறு எதுவும் காமனாக எடுக்க முடியுமான்னு பார்த்தோம்னா x வந்து 2 டேர்ம்லேயுமே இருக்குது. அதனால் ஒரு எக்ஸை காமனாக எடுத்துடுறேன். இங்கே ஒரு எக்ஸ் வந்து போயிடுச்சுன்னா x³ ஆயிரும். இங்கே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அந்த எக்ஸ் போயிடுச்சுன்னா 8y³
கியூப்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2x எதுவுமே பண்ண வேணாம், அதை திருப்பி எழுதிப்போம். எக்ஸ் கியூபையும் அப்படியே எழுதிக்கிட்டேன். இங்கே 8ங்கிற நம்பரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூபுக்கு வந்து நான் மாற்றணும். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேரியபிள் ஒய்க்கு வந்து கியூப் இருக்குது, அதனால் 8 இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூபில் எழுதணும். அப்படின்னா 2y டு தி ஹோல் கியூப்னு எழுதிக்கிட்டேன். ஏன்னா 2வை கியூப் பண்ணனா 8, ஒய்யை கியூப் பண்ணனா ஒய் கியூப், ஆனால் 8y கியூப் கிடச்சிடும். அதனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்படி எழுதியிருக்கேன். அப்படின்னா எக்ஸ் ஏக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா எக்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுது, பிக்கு பதிலாக 2y வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இப்போ இந்த 2x வந்து நான் அப்படியே எழுதியிருக்கேன். இது பார்க்க எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a கியூப் மைனஸ் b கியூபுங்கிற ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. ஐடென்டிட்டியோட ஃபார்முலா வந்து என்னென்னா a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2x வந்து நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். a மைனஸ் b அப்படின்னா ஏவோட வேல்யூ x மைனஸ் பியோட வேல்யூ 2y. அடுத்து a ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 2y ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணால் அப்படின்னா 2y டு தி ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா 2x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2y எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2வை முன்னாடி எழுதிக்கிறேன் 2xy ப்ளஸ் 2வை ஸ்கொயர் பண்ணனா 4, அடுத்து ஒய்யை ஸ்கொயர் பண்ணனா ஒய் ஸ்கொயர். இதான் வந்து எனக்கு கிடச்சிருக்க ஃபேக்டரைஸ். அதாவது 2x⁴ மைனஸ் 16xy கியூபை ஃபேக்டரைஸ் பண்ணனா 2x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 4y ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8x³ ப்ளஸ் 27y³ ப்ளஸ் 64z³ மைனஸ் 72xyz. சில கொஷின்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை பார்த்தாலே எந்த ஐடென்டிட்டி நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இது எந்த ஐடென்டிட்டியோட ஃபார்மேட்டில் இருக்குன்னா a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் c³ மைனஸ் 3abc. இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்முலா வந்து என்னென்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஷினை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரணும். அப்படின்னா இங்கே 8x³ இருக்குது, இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் கியூபுக்கு வந்து நான் கொண்டு வரணும். ஹோல் கியூபுக்கு கொண்டு வரணும்னா 8ஐ வந்து 2x டு தி ஹோல் கியூப்னு எழுதலாம். ஏன்னா 2வை கியூப் பண்ணனா 8, எக்ஸை கியூப் பண்ணனா x³. அடுத்து 27 இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூபில் எழுதணும்னா 3y டு தி ஹோல் கியூப்னு எழுதலாம். ஏன்னா 3ஐ கியூப் பண்ணால் 27, ஒய்யை கியூப் பண்ணால் y³. அடுத்து 64z³ எப்படி எழுதலாம்னா 4z டு தி ஹோல் கியூப்னு எழுதலாம். ஏன்னா 4ஐ கியூப் பண்ணனா எனக்கு 64, z கியூப் பண்ணனா z³ வந்து கிடச்சிடும். அப்படின்னா இதை ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன், இதை பின்னு கன்சிடர் பண்ணுறேன், இதை சின்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா மைனஸ் இங்கே ஐடென்டிட்டி ஃபார்மேட்டில் ஒரு 3 இருக்கிறனா மைனஸ் 3 எழுதிட்டேன். இன்ட்டு ஏவோட வேல்யூவாக நான் 2xை கன்சிடர் பண்ணியிருக்கேன், பியோட வேல்யூவாக 3y கன்சிடர் பண்ணியிருக்கேன், சியோட வேல்யூவாக 4z வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா 3 2s are 6, 6 3s are 18, 18ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 72 கிடச்சிடும். அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் வந்து xyz கிடச்சிருச்சு. அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க கொஷினை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதினேன். அப்படின்னா ஏக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 2x ரீப்ளேஸ் ஆகுது, பிக்கு பதிலாக 3y, அடுத்து சிக்கு பதிலாக 4z வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இதை இந்த ஐடென்டிட்டியில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குன்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c இருக்குது. ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 3y, சியோட வேல்யூ 4z. அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z இன்ட்டு a ஸ்கொயர். அப்படின்னா a ஸ்கொயருங்கிறப்ப 2x டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்படின்னா 3y டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அப்படின்னா 4z டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ab. ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 3y மைனஸ் bc. அப்படின்னா 3y இன்ட்டு 4z. அடுத்தது மைனஸ் ca. அப்படின்னா 4z இன்ட்டு 2x. அப்படின்னா 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்படின்னா 2வை ஸ்கொயர் பண்ணனா 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பண்ணனா 9, ஒய் ஸ்கொயர் பண்ணனா ஒய் ஸ்கொயர்
ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணனா 16, இசட்டை ஸ்கொயர் பண்ணனா இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 2 வந்து 6, எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து எக்ஸ்ஒய் மைனஸ் 3 இன்ட்டு 4 வந்து 12, ஒய் இன்ட்டு இசட் வந்து ஒய்இசட் மைனஸ் 4 இன்ட்டு 2 வந்து 8, இசட் இன்ட்டு எக்ஸ் வந்து இசட்எக்ஸ். இதான் வந்து ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம். அதாவது 8x³ ப்ளஸ் 27y³ ப்ளஸ் 64z³ மைனஸ் 72xyzஐ ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.